அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. பட் இதில் எப்படி நம்ம பார்க்கணும்னா, ஒரு சொசைட்டியில் கிரைம் ரேட் ஓவராலாக இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அது சில விஷயங்களை காட்டுது. உங்கள் சொசைட்டியில் சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்கள் சொசைட்டியில் எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸ் நிறையா இருக்குன்னு வச்சுக்கோம். அப்போ திருட்டு, வன்முறை சம்பவங்கள் இதெல்லாம் அதிகமாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு வகையில் போதை பழக்கங்களோ அல்லது அந்த கஞ்சா போன்ற விஷயங்களோ ஏதோ ஒரு வகையில். கல்வராயன் மலையில் கள்ளச்சாராயம் பறிமுதல் செய்யப்பட்டது, பேரலாக வந்து ஊரலை போட்டு உடைக்கிறாங்கன்னு ஒரு வாரம் செய்தி போட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் செய்தி பார்த்தீங்க நீங்கள்? அப்போ கலாச்சாரத்தை ஒழிச்சிட்டீங்களா? அப்போ கள்ளச்சாராயம்ங்கிறது வந்து ரூட்டு கிடையாது, மதுபான கடை தான் ரூட்டாக இருக்குது. அப்போ நீங்கள் ரூட்டை முதல்ல திருத்தாமல் இதை ஒழிக்க முடியாதுன்னு நான் சொல்கிறேன். பேசிக்காக சொல்கிறாங்க, உண்மையிலேயே இந்த அரசு வந்து மதுபான கடையோட வருமானத்தெல்லாம் நாங்கள் இயங்கலைங்க, நாங்கள்லாம் வேறு மாதிரி நாங்கள் நிறைய இது வச்சுருக்கிறோம்னா எடுத்து போட முடியாது. நீங்கள் டெய்லி ஒருத்தர் 200 கொடுத்து குடிக்கலாம்னா என்ன ஆச்சு? 6,000 ரூபாய். ஸோ அவன் 2,000 ரூபாய்க்கு வாங்க வேண்டிய பொருள் 6,000 ரூபாய் கொடுத்து மாதம் அவன் வாங்கிட்டு இருக்கான். ஸோ நீ 1000 ரூபாய் கொடுக்குறது மேட்டரே கிடையாது, நீ அவங்ககிட்ட இருந்து பறிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இன்னும் அதிகமாக இருக்காங்க இவங்க. கூட்டணி கட்சியும் மீடியாக்களும் இல்லை அப்படின்னா திமுகவினுடைய அந்த வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது குறைவா இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், எதிர்கட்சியினுடைய வலிமையற்ற தன்மை. கவர்மெண்டோட வேலை என்னன்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ணணும், ஹெல்த் கேரை ப்ராப்பராக இருக்கணும், எஜுகேஷன் ப்ராப்பராக இருக்கணும், இந்த விஷயங்கள்லாம் இன்வெஸ்ட் பண்ணணும். நீங்கள் 1000 ரூபாய் மாதம் இப்படி கொடுக்குறீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ பெரிய பேர்டன். அரசு மருத்துவத்துறையை சரியாக கவனிக்காம விட்டுருக்குறாங்க. அதன் மூலம் உளவியல் பிரச்சனை உருவாயிருக்குது. அந்த உளவியல் பிரச்சனை தாக்கம்னா கிரவுண்ட் லெவலில் ஒருத்த கத்தி எடுத்துட்டு வரான். MRL Realty's Nature's Enclave Coastal Heaven theme-based resort villa plots ECR. மாதம் 10,000 வரை assured rental income. Lifetime free stay at resort. 30க்கும் மேற்பட்ட வசதிகளுடன். Call 9962888888. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். மிக்க மகிழ்ச்சி. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு ரொம்ப மோசமாக இருக்குது. அதிமுக சொல்கிறாங்க, இந்த விடியா திமுக ஆட்சியில் யாருக்குமே பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறாங்க. சீமான் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த விஷயத்துக்கெல்லாம் சொல்யூஷன் வந்து திமுக ஆட்சி அகற்றுறது தான் இதுக்கெல்லாம் சொல்யூஷனாகவே இருக்க முடியும் அப்படிங்கிறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியும் சட்டம் ஒழுங்கு மிக மோசமான நிலையில் இருக்குது, இது காரணம் ஸ்டாலின் தான் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அடிப்படையில் எனக்கு ஒரு கேள்வி இருக்குது, என்ன அப்படின்னா அதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். பர்சனல் மோட்டிவ்ஸ் இருக்குல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு ஸ்கூலில் ஒரு ஆசிரியை ஒருத்தர் லவ் பண்ணியிருக்கிறாரு. அவங்களுக்குள்ளே நடந்த ஒரு தகராறாக இருக்கலாம், ஒரு முரண்பாடுகளாக இருக்கலாம். ஆனால் ஒரு பள்ளிக்கூடத்தில் போய் அவங்கள வந்து வெட்டி கொலை பண்ணிருக்கிறாரு அல்லது அவங்கள வெட்டியிருக்கிறாரு. இன்னொரு இடத்துல வந்து ஒரு ஒசூரில் ஒரு லாயரை வந்து வெட்டி கொலை பண்ணுறாங்க நடு ரோட்டில். அதே போல் மருத்துவமனையில் கூட நடக்கட்டுமே. இந்த சென்னை கிண்டி ஹாஸ்பிட்டல் நடந்த சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா, தன்னுடைய தாய்க்கு சரியான சிகிச்சை அளிக்காதன் காரணமாக ஒருத்தர் போய் கத்தியால் குத்துறாரு. இதில் எல்லாமே ஏதோ ஒரு இடத்துல வந்து தனிமனித காரணங்களால தான் நடக்குது. ஸோ இதை வந்து ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக, சொசைட்டியில் இஷ்யூஸ் தான் வந்து கொண்டு வரக்கூடாதுன்னு ஒரு பார்வை வைக்கிறாங்க. வாட்ஸ் ஒரு ஒப்பீனியன்? ஏன்னா அதை கம்ப்ளீட்டாக ஏற்றுக்கவே மாட்டேன். இப்போ என்னன்னா, நீங்கள் சொல்கிறது ஒரு வகையில் பார்க்கும்போது கரெக்ட் மாதிரி நமக்கு தோணும். இப்போ ஒரு டீச்சரை வந்து ஒரு இண்டிவிஜுவல் கொள்றாருன்னா நம்ம என்ன பண்ண முடியும், கவர்மெண்ட் என்ன பண்ண முடியும், நம்ம சிஸ்டம் என்ன பண்ண முடியும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்குது. அதே மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ள ஒருத்தர் போய் ஒருத்தரை தாக்குறாரு, டாக்டரை தாக்குறாருன்னா போலீஸ்காரங்க என்ன பண்ண முடியும், நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு அங்கே ப்ரொடெக்ஷனுக்காக நம்ம அங்கே நிற்கவா முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி. பட் இதில் எப்படி நம்ம பார்க்கணும்னா, ஒரு சொசைட்டியில் கிரைம் ரேட் ஓவராலாக இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அது சில விஷயங்களை காட்டுது. உங்கள் சொசைட்டியில் சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்கள் சொசைட்டியில் எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸ் நிறையா இருக்குன்னு வச்சுப்போம். அப்போ திருட்டு, வன்முறை சம்பவங்கள் இதெல்லாம் அதிகமாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்கள் சொசைட்டியில் ரோட்ஸ் கம்மியாக இருக்குன்னு வச்சுப்போம். டிராஃபிக் நிறையா இருக்கும், நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும். நம்ம பார்த்தோம்னா ரோட்டில் சண்டை போட்டுட்டு இருப்போம். இப்போ நம்ம டெய்லி இதை பார்த்துட்டு இருக்கோம், நிறைய நியூஸ் வந்துட்டு இருக்கு தினசரி. நான் ஒவ்வொரு நாளும் வண்டியில் போகும்போது பார்க்குறேன், யாராவது இடிச்சுக்கிறாங்க, அவங்களுக்குள்ள சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இது வந்து ஐசோலேட்டட் இன்சிடென்ட்டாக பார்க்க முடியாது. நீங்கள் ரோட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா அதிகமாக இருந்தால் அந்த பிரச்சனைலாம் வரவே வராது. அதே மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு நீங்களும் போயிருப்பீங்க, நானும் போயிருக்கேன். என்னோட டென்டல் ட்ரீட்மெண்ட்டுக்கு நான் அங்கே போயிருக்கேன். அங்கே எப்பவுமே பார்த்தோம்னா முதல்ல ஒரு 1 hour அதிகமாக வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். நிறைய நேரம் வெயிட் பண்ணி அப்புறம் டாக்டர்ஸ் வந்து ஏகப்பட்ட க்ரௌட் இருக்கும். அவங்க அசைன் பண்ணுவாங்க, இங்கே போங்க அங்கே போங்கன்னு அசைன் பண்ணுவாங்க. ட்ரீட்மெண்ட்டு அவங்களுக்கு ப்ராப்பராக கொடுக்க முடியாது. ஏன்னா டாக்டர்ஸும் மனுஷங்க தானே, எவ்வளோ பெரிய கூட்டம் இருப்பாங்க. ஸோ அப்போ அங்கே டாக்டர்ஸோட சண்டை நடக்கும். எனக்கு நடந்த ஒரு விஷயம் என்னன்னா, ப்ராப்பராக அந்த கேவிட்டி இருக்கும்ல, அந்த
பல்லு அந்த அழுகி போன அந்த பாகம் இருக்கும்ல, அதை ப்ராப்பரா கிளீன் பண்ணாமலே அவங்க மூடிட்டாங்க. அதுக்கப்புறம் திருப்பி நான் செக் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா, அது வந்து ரொம்ப டீப்பா போயிருச்சு, நீங்க ரூட் கனால் பண்ணணும், ஏன் நீங்க ப்ராப்பரா கிளீன் பண்ணாம அதை க்ளோஸ் பண்ணீங்கன்னு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். இப்படி ஆகும்போது நேச்சுரலா டாக்டர்ஸ் ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க. ஏன்னா நிறைய பேஷண்ட்ஸ் வராங்க, அதை பார்க்கறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் நம்மகிட்ட இல்லை. ஸோ பேஷண்ட்ஸும் கோவமா இருக்காங்க, டாக்டர்ஸும் கோவமா இருக்காங்க. டாக்டர்ஸும் கோவத்துல சில நேரங்களில் சில விஷயங்கள் பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பேஷண்ட்ஸை பொறுத்தளவு இமோஷனலான விஷயம், அவங்களோட பேரண்ட்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கலாம், அவங்களோட பர்சனல் ப்ராப்ளம்ஸ்லாம் அதில் இன்வால்வ் ஆகிருக்கும். ஸோ அப்போ வந்து சண்டைகள் வர்றதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் சொசைட்டியில் வருதுன்னா, ஏதோ ஒரு வகையில் நம்ம ஹெல்த் கேர் சிஸ்டம் வந்து சரியில்லை, நம்ம சொசைட்டில நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் சும்மா அது இண்டிவிஜுவல் இன்சிடென்ட்னு பார்த்தோம்னா எனக்கு புரிஞ்சுக்க முடியுது, அதை போய் ஸ்டாப் பண்ண முடியாது. பட் ஓவராலாக நம்ம சொசைட்டியில் இந்த மாதிரி கிரைம் ரேட் இன்க்ரீஸ் ஆகுது, நிறைய பிரச்சனைகள் வருதுன்னா நம்மளோட இந்த டிரிவிடியன் மாடல் ஏதோ பெரிய பிரச்சனை இருக்கு. எனக்கும் அதுதான். எனக்கு என்னன்னா, ஆக்சுவலி வந்து இந்த நபர் கத்தியால குத்துனதுக்கு காரணம் வந்து தனிப்பட்ட விவகாரங்கள் தான், மருத்துவமனையில் போயிட்டு. ஆனால் எனக்கு என்ன ஒரு கேள்வினா, மருத்துவமனை வெளியிலேயே எல்லாரும் இருக்குன்னு நான் சொல்லலை, ஆனால் ஒரு நபர் கத்தியை எடுத்துட்டு உள்ள போற வரைக்குமான ஒரு சூழல் அங்கே இருக்குது இல்லை, அந்த சூழல் தடுத்து நிப்பாட்டிருக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இன்னொன்று, ஒரு பள்ளிக்கூட வளாகத்துக்கு உள்ள போய் ஒருத்தர் கத்தி எடுத்துட்டு கொலை பண்ண போறான், அந்த மோடோட போறான் அப்படின்னா அது ஏன் நம்மளால வந்து எதுவும் தடுக்க முடியல? அப்போ பள்ளிக்கூடத்துக்குள்ள போய் ஒருத்தரை வெட்டலாம் அப்படிங்கிற அளவுக்கான ஒரு மைண்ட் செட் ஒருத்தருக்கு எப்படி வந்து ஈஸியா வருது? நடு ரோட்ல ஹுசூர்ல ஒரு வழக்கறிஞரை எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, வாகனத்துல பல பேர் போறாங்க, ஒருத்தரை நிக்கிறாங்க, கத்தியால பல முறை வெட்டி செத்து போயிட்டான்னு பார்த்த பிறகு வெட்டுறாரு அப்படின்னா அந்த மனநிலை எப்படி வருது? அப்போ இது எல்லாமே வந்து நீங்க சொல்ற மாதிரி ஐசோலேட்டடா பார்க்க முடியாது. இன்னொன்னு நான் ஒன்று சொல்றேன், இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு வகையில போதை பழக்கங்களோ அல்லது அந்த கஞ்சா போன்ற விஷயங்களோ ஏதோ ஒரு வகையில, நான் எல்லாத்தையுமே இருக்குன்னு சொல்லல, அதெல்லாம் நம்ம அந்த சோஷியல் ப்ராப்ளம்ஸ்ல சேர்த்துக்கலாம். அப்ப எல்லாமே இது இருக்கும்போது நல்லா யோசிச்சு பாருங்க. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரத்துல அந்த சம்பவம் நடந்த பிறகு கேப்ரியல் நீங்களே பார்த்திருப்பீங்க, ஒரு வாரத்துக்கு ஊடகங்கள் என்ன போட்டாங்க தெரியுமா? கல்வராயன் மலையில் கள்ளச்சாராயம் பறிமுதல் செய்யப்பட்டது, பேரலா வந்து ஊரலை போட்டு உடைக்கிறாங்கன்னு ஒரு வாரம் செய்தி போட்டாங்க. அதுக்கப்புறம் எங்க செய்தி பார்த்தீங்க நீங்க? எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டோம். அப்ப கடைசியதை ஒழிச்சிட்டீங்களா? அப்ப என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க? அதற்காகத்தான் சிபிஐ விசாரணைக்கு உயர்நீதிமன்றம் போங்கன்னு சொல்றாங்க. ஆனா இவங்க என்ன பண்ண போறாங்க? சிபிஐ விசாரணைக்கு கொடுக்கலாமா வேணாமான்ற மாதிரி யோசனை இருக்கிறதா சொல்றாங்க. உச்சநீதிமன்றத்துக்கு மேல்முறையீடுக்கு கூட போக வாய்ப்பு இருக்கு நம்ம ரகுபதி பேசுறாரு. இப்பதான் ரீசெண்டா சில நாட்களுக்கு முன்னாடி தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு காவல்துறை குட்டு வாங்கினாங்க உச்சநீதிமன்றத்திட்ட. என்ன கேஸ்ல? அண்ணா நகர் சிறுமி பாலியல் வன்கொடுமை விவகாரத்துல சூமோட்டோவா ஹைகோர்ட் எடுத்தாங்க, சென்னை ஹைகோர்ட் எடுத்தாங்க. அவங்க எடுத்து விசாரிச்சு என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க குழந்தைய அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையினுடைய பெற்றோரை தாக்கிய காவல்துறை அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்ணுங்க, ஆக்ஷன் எடுக்கணும்னு ஹைகோர்ட் கேட்டாங்க. அதன் பிறகு நடவடிக்கை எடுக்கப்பட்டதா சொன்னாங்க. அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா இதை சிபிஐக்கு மாத்துங்கன்னு சொன்னாங்க. அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்துக்கு முகுல் ரோத்கி போன்ற மிகப்பெரிய வழக்கறிஞர்கள் ஒரு சிட்டிங்க்கு ஒரு அப்பியர் ஆகணும்னா 30 lakhs 40 lakhs வாங்குவாரு. அவரை செலவு பண்ண வச்சு அவரை வச்சு நீங்க என்ன பண்றீங்க? சிபிஐக்கெல்லாம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லுங்கன்னு சொல்லி பேசுறீங்க. சரி, ஓகே, நீங்க என்ன சொல்றீங்க ரீசனு? சிபிஐ கிட்ட போனா உடனடியா வந்து கிடைக்காது, அதே போல அது மாநில தன்னாட்சிக்கு வந்து இழுக்கு ஏற்படுத்தக்கூடிய விஷயம்லாம் நீங்க சொல்லி பேசுறீங்க. நாங்க கரெக்டா பண்ணிட்டு இருக்கோம், அதெல்லாம் நீங்க வந்து பேசுவீங்க. அங்க என்ன சொன்னாங்க அவங்க? நீங்க பண்ண லட்சணத்தை நாங்க பார்த்துட்டோம், இது சரியா வராது, உனக்கு சிபிஐ தானே போகக்கூடாது, சரி ஓகே அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அல்லாத 7 ஐஏஎஸ் அதிகாரிகளை வச்சு ஐபிஎஸ்களை வச்சு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. இது உங்களுக்கு அவமானம் இல்லையா? இது தமிழ்நாடு அரசுக்கோ முதலமைச்சர் ஸ்டாலினுக்கோ அசிங்கம் இல்லையா? கேவலம் இல்லையா? இது நீங்க பண்றது நல்லா இல்லைன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் ஏற்கனவே உங்க மண்டல கூட்டிட்டாங்க. இப்ப டைரக்டா ஒரு சிபிஐக்கு போங்கன்ற ஹைகோர்ட். சரி போகட்டும், விடுங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? சிபிஐ கிட்ட போகுது, துரிதமா செயல்படலாம், அதை மக்கள் மட்டத்தில் அம்பலப்படுத்துங்க. சிபிஐ கிட்ட நாங்க கொடுத்தோங்க, இவங்க பாத்தீங்களா இவ்வளவு மோசமா பிஹேவ் பண்றாங்கன்னு மக்கள்கிட்ட சென்ட்ரல் ஏஜென்சி அம்பலப்படுத்துற வேலை நீங்க பாருங்க. அவங்க முகத்திலே நீங்க கிழிங்க. எதுக்கு சிபிஐ கிட்ட போக கூடாது? சிபிஐ கிட்ட போக கூடாதுன்னா கள்ளக்குறிச்சியில 68 பேர் செத்து போனாங்க. 68 பேர். அதுக்கு முன்னாடி சில நாட்கள்ல வந்து அந்த ஐஏஎஸ் அதிகாரி சொல்றாரு, அந்த சம்பவத்துல கொஞ்சம் முன்னாடி வைத்தவர்கள் செத்து போனாங்க, குடிக்க வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. மது ஒழிப்பு ஒரு தனி மனிதர் குடிக்க கூடாது, குடிக்கலாமாங்கிறது தனி சப்ஜெக்டுங்க, அதுக்குள்ள போல. ஆனா ஒருத்தன் ஏதோ தன்னுடைய உடல் வலியோ மனவலியோ அதுக்காக ஏதோ ஒன்று அருந்த போய் செத்து போயிருக்காங்க, சாதாரணமான விஷயமா கடந்து போலாமா? அதான் இப்போ யுக்ரைன் இந்த மாதிரி நியூஸ் வரும் ஒவ்வொரு நாளும். நம்ம நாட்டில் வந்து 50 பேர் இறக்குறாங்க, 60 பேர் இறக்குறாங்க, ஏன்னா அங்கே போர் நடந்துட்டு இருக்கு.
இங்க 2 நாள்ல ஏறக்குறைய 68 பேர் இறந்துருக்காங்கன்னா அதுவும் எதுக்காக இறக்குறாங்க? மதுபானம் குடிச்சு 68 பேர் இறக்குறாங்கன்னா இது வந்து சாதாரண விஷயமே கிடையாது. நீங்க சொன்னது போல மீடியாவும் ரொம்ப இன்சென்சிட்டிவா இருந்திருக்காங்க. இந்த விஷயத்தோட தீவிரத்தன்மையை அவங்க கரெக்டா புரிஞ்சுக்காம ரொம்ப இன்சென்சிட்டிவா இருந்திருக்காங்க. இன்னைக்கு ஹைகோர்ட் இந்த விஷயத்தெல்லாம் அப்சர்வ் பண்றாங்க. போலீஸ்காரங்க சரியா இதை ஹேண்டில் பண்ணல, கவர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த விஷயத்தை சரியா ஹேண்டில் பண்ணல, அதனால பிளைண்ட் ஐன்னு சொல்றாரு, கண்ணற்ற காவல்துறைன்னு சொல்லியிருக்காரு. ஆக்சுவலா இந்த வேலையை யார் பண்ணிருக்கணும்? மீடியா தானே அதை ஃபாலோ பண்ணிருக்கணும். நம்ம தான் ஆக்சுவலா அதை ஃபாலோ பண்ணிருக்கணும். நம்ம சொல்லி பார்த்து கண்டுபிடிச்சிருக்கணும். ஏன் ஒரு நடவடிக்கை இருக்குல்ல, நம்ம தொடர்ச்சியா கேள்வி எழுப்பிட்டே இருந்திருக்கும். பட் மீடியா, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் பண்ணல, நம்மளும் பண்ணல. ஹைகோர்ட் இப்போ உள்ள வந்ததுக்கு அப்புறம் இந்த விஷயத்த பண்றாங்க. இதுல நான் ரொம்ப முக்கியமான விஷயமா நான் என்ன பாக்குறேன்னா, சொசைட்டில பெரிய ஒரு ப்ராப்ளம் இருக்கு, மிகப்பெரிய ப்ராப்ளம் இருக்கு. சிபிஐ என்கொயரி வந்தாலும் அதை தீர்க்க முடியாது அப்படின்றதுதான் என்னோட பார்வை. இப்ப உதாரணத்துக்கு இப்ப லெட்ஸே கொக்கைன் வந்து விற்கிறாங்கன்னு வச்சுப்போம். அதை நீங்க சீக்கிரட்டா விற்கலாம். ஏன்னா அது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு ட்ரக். 1 கிராமே 10,000 8,000 ரூபாய் இருக்கும். அது மற்ற நாடுகளெல்லாம் பார்த்தோம்னா 20,000 30,000 ரூபாய் 1 கிராம் இருக்கும். ஸோ அந்த வகையில இது வந்து கொஞ்சம் பேர்கிட்ட நீங்க விற்பீங்க, ஆனா நான் நிறைய ப்ராஃபிட்டா பார்த்துருக்கீங்க. சீக்கிரட்டா, ஓரளவுக்கு சீக்கிரட்டா அதை பண்ணலாம். பட் இப்போ நீ கள்ளச்சாராயன்றது 50 ரூபா ஒரு பேக்கெட், 50 ரூபா 60 ரூபா. இது வந்து மாசஸ்க்கான ப்ராடக்ட். ஏகப்பட்ட பேருக்கு இதை நீங்க வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க சீக்கிரட்டாலாம் பண்ண முடியாது, எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் பண்றீங்க. ஸோ எல்லாருக்கும் நீங்க தெரிஞ்சு பண்றீங்கன்னா போலீஸோட சப்போர்ட் இல்லாம நீங்க பண்ண முடியாது, அதிகாரிகளோட சப்போர்ட் இல்லாம நீங்க பண்ண முடியாது. ஸோ இப்போ சிஸ்டமே கரப்டா இருக்கு. கள்ளச்சாராயத்துல இருந்து வரக்கூடிய பணம் பார்த்தோம்னா எல்லா சைட்லயும் ஸ்ப்ரெட் ஆகுது. இதெல்லாம் உள்ள இன்வால்வ் ஆயிருக்கு. இப்போ சிபிஐ ப்ரோப் நடந்ததுன்னா இதெல்லாம் சரியாயிருமா? நீங்க சிஸ்டம்ல கூடிய எல்லாத்தையும் பிடிச்சி பனிஷ் பண்ணிடுவீங்களா அப்படின்ற கேள்வி இருக்கு. ஸோ என்னோட ப்ராப்ளமே என்னன்னா, ஓவரால் சிஸ்டமே கரப்டா இருக்கு. இவ்வளவு சிஸ்டம் கரெக்டா இருக்குன்னு சொல்லும் போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. நான் பேரை மட்டும் குறிப்பிடாம சொல்றேன். அந்த கள்ளக்குறிச்சி, அந்த விழுப்புரம் சைட்ல இருக்கிற ஒரு புதிய ஒரு எம்பி, புதுசா ஒருத்தர் எம்பி ஆனாருங்க. அந்த எம்பியோட பேரோ பேனரோ நிகழ்ச்சியோ நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. ஏன் தெரியுங்களா? அந்த எம்பியை அந்த கள்ளக்குறிச்சியில இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான திமுக எம்எல்ஏ தன் கட்டுக்குள்ள வச்சிருக்கிறாரு. அவர் எம்எல்ஏ கிடையாது, அந்த தொகுதியுடைய முதலமைச்சர் மாதிரி நடந்துகிட்டு இருக்கிறாரு இப்ப வரைக்குமே. அவர் சொல்றதுதான் சட்டம், அவர் சொல்றபடிதான் நீங்க இயங்க முடியும். அந்த எம்பியால அந்த எம்எல்ஏ சொல்றதை தாண்டி எதுவும் செய்யவே முடியாது. ஒரு கூட்டம் கூட போட முடியாதுங்க. அந்த அளவுக்கு அங்க ஒரு எக்கோ சிஸ்டம் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறாரு. அவரும் இன்னொருத்தரும் சேர்ந்துதான் அன்புமணி அவர்கள், டாக்டர் அன்புமணி சொல்லும் போது இல்ல இதுக்கான ஆதாரத்தை காமிக்கணும்னு சொல்லிலாம் வெளியில இருந்து பிரஸ் மீட்லாம் வந்து வச்சாங்க. இப்ப நாம கேட்கிற கேள்வி என்னன்னா, இந்த மாதிரி எக்கோ சிஸ்டம் கிரியேட் பண்ணி இருக்கிறாங்கல்ல, நீங்க சொன்ன மாதிரி ஒரு கரெக்டான ஒரு விஷயத்துக்கு வந்தீங்க. இங்க இருக்கிறவங்களுக்கு தெரியாம நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கல்ல, நிச்சயமா தெரியும். அப்படி தெரியலன்னு சொன்னீங்கன்னா நீங்களாம் ஒரு எம்எல்ஏவா? ஸோ இப்போ இந்த பிரச்சனைகள்லாம் காரணம் யாருன்னு நம்ம கேட்கும்போது கண்ணுக்குட்டின்னு ஒரு கேரக்டர் உள்ள கொண்டு வராங்க. அவரு பார்த்தோம்னா ஒரு 10க்கு 10 ரூம்ல ஒரு வீடு சைஸ் இருக்கு. ஸோ அவரு ப்ராப்ளம் கிடையாது, அவரு சும்மா ஒரு செல்லர் தான். அதாவது என்னன்னா, இவங்க என்ன பண்றாங்கன்னா, கடை கோடியில இருக்கிற யாரோ ஒரு பிட் பாக்கெட்டை காமிச்சு இவங்க தான்ப்பா அதானின்னு காமிக்கிறாங்க. ஆனா இவங்க உண்மையிலேயே யார் உண்மையான குற்றவாளிங்கிறத காமிக்க மறுக்கிறாங்க. ஏன்னா அவர்கள் அதிகார வர்க்கத்தோட தொடர்புல இருக்கிறாங்க. என்னோட கேள்வி என்னன்னா, இன்கேஸ் இப்ப சிபிஐ விசாரணை வந்தாலும் அந்த நிஜமான பவர்ஃபுல் பர்சன்ஸ டச் பண்ணுவாங்களான்னு தெரியல. அது ரொம்ப நம்ம சந்தேகமா இருக்கு. ஒருவேளை நம்ம டச் பண்ணிடுவாங்களோ என்னவோ அப்படிங்கிறதுக்காக எதிர்க்கிறாங்களா அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்குல்ல. ஒரு வேளை நல்ல அதிகாரிகள் இருக்கிறாங்க, துரிதமான நடவடிக்கை எடுக்கிறாங்க, ஹைகோர்ட் சொல்லிருச்சு நம்ம ஏதாவது ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி உள்ள வரும்போது அதிகார மட்டத்தில் இருக்கவங்க மாட்டிக்கிடுவாங்களோ, அவங்களால ஏதோ பெனிஃபிட் நினைச்சிட்டு இருக்கிற கட்சியினுடைய முக்கியமான நிர்வாகிகள் மாட்டிப்பாங்களோ அப்படின்னு நினைச்சதை பண்ணாங்களான்னு தெரியல. இது எவ்வளவு ஆபத்தானது. நீங்க சிபிஐ விசாரணை அவங்க சொல்றாங்களா, போங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? இதுவுமே வந்து ஒரு சட்டமன்ற பிரச்சனையுடைய ஒரு கூறுதாங்க. 68 பேர் செத்து போறாங்க. அதுக்கப்புறமா சில நாட்கள் அதிமுக நிர்வாகி ஒருத்தர் கொலை பண்ணப்படுறாரு. அப்புறம் நாம் தமிழர் நிர்வாகி ஒருத்தர் கொலை பண்ணப்படுறாரு. ஓட வெட்டி கொலை பண்ணாங்க மதுரையில் நம்ம பிடிஆர் சாரோட வீட்டுக்கு எதிரில். அப்புறம் சென்னையில் வந்து ஆம்ஸ்டாங்க போட்டாங்க. அதன் பிறகு சில சம்பவங்கள் நடந்துச்சு. அதுக்கு பதில் ரிட்டாலியேட் பண்றாங்க பாருங்க. அதுதான் உண்மையிலேயே ரொம்ப சூப்பரா இருக்கும். என்கவுண்டர் பண்ணிட்டோம்னா பாத்தீங்களா உங்களுக்கு குற்றங்கள்லாம் குறையும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை உருவாக்க முயற்சி பண்றாங்க. அது மிக மிக ஆபத்தானது. அது பிஆர் ஒர்க் தான். ஆமா, அது மிக மிக ஆபத்தானது. இப்போ நீங்க என்கவுண்டர் பண்ணிட்டோம்னா குற்றங்கள் குறையும்னா எந்நேரம் குற்றங்களும் இருந்திருக்க கூடாது. நீங்க என்கவுண்டர் பண்ணிட்டு தானே இருக்கிறீங்க. அதுவே ஒரு குற்றம் இல்லை. அப்ப நீங்க என்ன நடக்குது, என்கவுண்டர் நீங்க சில பேரை பண்ணீங்க. இப்ப அதை கூட பள்ளிக்கூடத்து உள்ள புந்து ஒருத்தன் கழுத்தை வெட்டுறான், ஒருத்தர் நடு ரோட்ல போட்டு வழக்கறிஞரை வெட்டுறான், ஒருத்தர் மருத்துவமனைக்கு உள்ள புந்து ஒருத்தரை போய் கொலை பண்ண முயற்சி பண்றாரு. இப்ப எல்லாத்தையுமே நான் ஒரே சினாரியோன்னு சொல்ல வரல. பட்
நீங்க என்கவுண்டர் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது நடந்துட்டு தானே இருக்குது. அப்போ சொசைட்டில ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி ட்ரக் ப்ராப்ளம் இருக்கு, பொருளாதார ரீதியான ப்ராப்ளம் இருக்கு, கல்ச்சரலா ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. அதெல்லாம் சேர்ந்து அந்த பீக்கை டச் பண்ணும்போது இந்த மாதிரியான வயலண்டான சம்பவங்கள் வெடிக்க ஆரம்பிக்குது. கலவரங்களா இருக்கலாம், வன்முறை சம்பவங்களா இருக்கலாம், இதெல்லாம் வெடிக்க ஆரம்பிக்குது. ஸோ இது வந்து கிரவுண்ட்ல பெரிய ஒரு ப்ராப்ளம் இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது இன்னொரு விஷயம் நீங்க சொல்லுங்க அருள். இப்ப கள்ளக்குறிச்சியில நடந்த அந்த மரணங்கள் வந்து புதுசு கிடையாது. மரக்காணத்துலயும் அதே மாதிரி நடந்துச்சு. இனி ஃபியூச்சர்லயும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தது போல இவங்க அந்த ரூட் காசை சரி பண்ணல. ஸோ இதை பெர்மனண்டா ஸ்டாப் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? கள்ளச்சாராயத்தெல்லாம் ஏன் இந்த மரணங்கள்லாம் நடக்குதுன்னு பாக்குறீங்க? இல்ல, என்னோட தனிப்பட்ட ஒப்பீனியன் நான் சொல்றேன். எனக்கு தெரிஞ்ச என்னன்னா, இதோட ரூட் காஸ் வந்து மதுபான கடைகள் தான். மதுபான கடைகள்ல அவங்க வாங்குற அந்த மதுவினுடைய விலை வந்து ரொம்ப அதிகமா இருக்குது. நான் இப்போ நாளைக்கு எல்லாருமே குடிக்காம ஒட்டுமொத்தமா நான் குடியும் ஒழுக்கத்தையும் கம்பேர் பண்ண விரும்பல. பட் குடிக்காம இருக்கிறதுங்கிறது ஒரு நல்ல ஒரு தோற்றமா வந்து சமூகத்துல வந்து பார்க்கப்படுறது அப்படிங்கிறதுனால நான் அதை வார்த்தையை பயன்படுத்திக்க விரும்புறேன். யாருமே தன்னை வந்து குடிகாரர் அப்படிங்கிறது மாதிரி அறிமுகப்படுத்திக்க மாட்டாங்க. ஏன்னா அதில் அவங்களுக்கு ஒரு ஷைனஸ் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என் ஃப்ரெண்ட்ஸை சில பேர் குடிக்கிறாங்கன்னா அவனுக்கு குடிக்கிற எண்ணம் கூட இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நாங்கள் சோஷியலாக போகிறோம், அதனால் நான் குடிக்கிறேன் அப்படின்னு சில பேர் சொல்லுவோம். ஆனால் அதெல்லாம் செப்பரேட்டாக வச்சுருவோம். பட் மதுபான கடையை நோக்கி போகிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே நிறைய பேர் போகிறாங்க. சில பாட்டாளிகளும் வந்து போகத்தான் செய்வாங்க. உடல் உழைப்பு செய்யக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அவங்களால தவிர்க்க முடியலன்னு சொல்கிறாங்க. அவர்களுக்கான விலை பார்த்தீங்கன்னா மிக மிக அதிகமான விலையாக இருக்குதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்போது மதுபான கடையை நோக்கி போகிறவன் தான் விலை கூடுதலாக இருக்கிறதுனால கலாச்சாரத்தை நோக்கி போகிறான். அப்போ கள்ளச்சாராயம்ங்கிறது வந்து ரூட்டு கிடையாது, மதுபான கடை தான் ரூட்டாக இருக்குது. அப்போ நீங்கள் ரூட்டை முதல்ல திருத்தாம இதை ஒழிக்க முடியாதுன்னு நான் சொல்றேன். அதான் இப்போ நீங்க சொல்ற விஷயம் என்னன்னா, மதுபான கடைகள்ல ஸ்டார்டிங் பிரைஸே 150-200 rupees இருக்கு. அதெல்லாம் நீங்க குறைங்க. 50 ரூபாய்க்கு நீங்க போய் பாக்கெட் சாராயம் வாங்குறது கரெக்டா இருக்கும் அப்படின்றது அப்படின்னு அவனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ போகுது. அப்போ இது என்ன பண்ணணும்னா, மதுபான கடைகளுடைய அந்த மதுவினுடைய விலையை முதல்ல குறைக்கும் போது அவன் கலாச்சாரத்து பக்கம் போக மாட்டான். முதல்ல நீங்க அந்த ஸ்டெப் எடுக்கணும். அதாவது இந்த சோசியலா ஒட்டுமொத்தமா முதல்ல ஒரு நோயை உருவாக்கிட்டாங்க. அந்த நோயை ஒரேடியா நம்ம நிறுத்த முடியாது. என்னுடைய விருப்பம், என்னுடைய ஆசைங்கிறது முழுசா மது கடையை மூடுங்க, அதான் என்னுடைய தனிப்பட்ட விருப்பம். இப்போ அதை நோக்கி நீங்க நகரணும் அப்படின்னா கொஞ்சமா தான் நீங்க போக முடியும். அப்படிங்கிறதுனால கொஞ்சமா ஸ்டெப் எடுக்கலாம். நீங்க முதல்ல மதுவினுடைய விலையை குறைங்க. விலையை குறைச்ச பிறகு அதனுடைய நேரத்தை குறைங்க. நேரத்தை குறைச்ச பிறகு கடை எண்ணிக்கையை குறைங்க. எண்ணிக்கையை குறைச்ச பிறகு மொத்தமா கொஞ்சமா போகலாம். நீண்ட ப்ராசஸா இருக்கலாம். நாளைக்கு நீங்க அதை வந்து தனி மனித உரிமைகள் அப்படின்னு பேசுறவங்க மத்தியில வந்தாலுமே கூட அதற்கான ஒரு மாற்று வழிகளை உருவாக்கலாம். அதை மாத்தணும்னா இப்ப என்ன சிக்கல்னா, கவர்மெண்ட் அதை பண்றாங்கன்னா அவங்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்கு. இப்ப கவர்மெண்ட்டை பொறுத்தளவில் அது ஒரு ரெவன்யூ சோர்ஸா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பேசிக்கா சொல்றாங்க, உண்மையிலேயே இந்த அரசு வந்து மதுபான கடையோட வருமானத்தெல்லாம் நாங்க இயங்கலைங்க, நாங்கெல்லாம் வேற மாதிரி நாங்க நிறைய வச்சிருக்கிறோம்னா இழுத்து போட முடியுதானே? நீங்க வருமானத்தால இயங்குறீங்க, அதுதான் உண்மை. சரி, 40,000 கோடி வருமானம் ஈட்டுறாங்கன்னு சொல்றாங்க. அந்த 40,000 கோடியிலிருந்து தி நியூஸ் மினிட் தமிழ்ல போட்டிருக்காங்க, ஒரு ஆர்டிகல் போட்டிருக்காங்க, 1% கூட இவங்க டிஅடிக்ஷன் சென்டருக்கு நீங்க வைக்கல. 1% நான் சொல்றது, 40,000 கோடியில 1% நீங்க பாருங்க, 4 கோடி இல்ல 40 கோடி இல்ல 400 கோடி. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு மையத்திலேயோ அல்லது வந்து ஒரு மதுபான கடைக்கு பக்கத்திலேயோ அல்லது ஒரு மருத்துவமனைக்கு பக்கத்திலேயோ ஜெனரல் ஹாஸ்பிட்டல் பக்கத்திலேயோ டிஅடிக்ஷன் சென்டர் இருக்கா? எத்தனை பேர் உள்ள வந்திருக்காங்க? எத்தனை பேர் வெளியே போயிருக்காங்க? எத்தனை பேர் நீங்க குடிநோயிலிருந்து மீட்டு இருக்கிறீங்க? சொல்லுங்க பார்ப்போம். எனக்கு தெரிஞ்ச பல பேர், பல பசங்களுடைய வீட்டுல அவன் பிரைவேட்ல போய் இதை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏன் அரசு அதை பண்ணல? வருமானத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு அவனை முற்று முழுதுமா மதிமயங்க வச்சுட்டு அவனுக்கு வேற எதுவுமே நீங்க கொடுக்க தேவையில்லைங்க. நான் எதனால வந்து அந்த 1000 ரூபாய் மேட்டில் ஆதவர்ஜனா சொல்றது நான் ஒரு விஷயத்தை நான் வரவேற்பேன். ஆதவர்ஜனா சொல்றது டேட்டா இருக்கா டேட்டா இல்லையாங்கிறது வேற. பட் அந்த நபர் சொல்லக்கூடிய அந்த கருத்து சரியா தப்பான்னு பாருங்க. நீங்க 1000 ரூபாய் கொடுக்குறீங்க, பெண்களுக்கு உரிமை தொகைன்னு 1000 ரூபாய் கொடுக்குறீங்க. அந்த பெண்கள்கிட்ட நீங்க கொடுக்குறீங்க பாத்தீங்களா, அவங்கள்ட்ட போய் நீங்க கேளுங்களேன், இந்த கேள்வியை கேளுங்களேன். ஐயா அம்மா உங்களுக்கு இருக்கட்டுமா? வேணாங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த 1000 ரூபாய் அவன் பிடிக்கிட்டு போறான், மதுபான கடைக்கு பிடிக்கிட்டு போறான். அப்ப அந்த பெண்களுக்கு நீங்க எந்த உதவி செய்யறேன்னு சொல்றீங்களோ அது உதவியே இல்லைங்கிறாங்க அவங்க. அதான் இதுல ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப மதுபானங்களுக்கு விதிக்கப்படக்கூடிய டாக்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா ஏறக்குறைய 150 to 250% போடுறாங்க. சோ இப்போ ஒரு 50 ரூபாய் பொருள 200 ரூபாய் கொடுத்து சாதாரண மக்கள் பில்லுங்க. தமிழ்நாட்டுல ஏதாவது பில்லு கொடுத்துருக்காங்களா? அது போக எக்ஸ்ட்ரா 10 ரூபாய் இந்த கதையெல்லாம் கூட இருக்கு. சோ ஆக்சுவலா என்ன ஆகுதுன்னா, நீங்க இந்த 1000 ரூபாய் கொடுக்குறீங்க இல்லையா, அதை விட 4 மடங்கு பணத்தை வந்து நீங்க சாதாரண மக்கள் எடுத்துட்டு போறீங்க. சோ டெய்லி ஒருத்தன் 200 ரூபாய் கொடுத்து குடிக்கிறான்னா என்ன ஆச்சு? 6000 ரூபாய்.
ஸோ அவன் 2000 ரூபாய்க்கு வாங்க வேண்டிய பொருள் 6000 ரூபாய் கொடுத்து மாசம் அவன் வாங்கிட்டு இருக்கான். ஸோ நீ 1000 ரூபாய் கொடுக்குறது மேட்டரே கிடையாது, நீ அவங்ககிட்ட இருந்து பறிச்சுக்கிட்டு இருக்கீங்க, இன்னும் அதிகமாக பறிச்சுருக்காங்க. ஸோ இதுவே ஒரு ரொம்ப அன்எத்திக்கலான ஒரு விஷயம். ஒரு கவர்மெண்ட்டை பொறுத்தளவுல பிரைவேட் பார்ட்டி இந்த மாதிரி பண்ணா கூட பரவாயில்ல, பட் ஒரு கவர்மெண்ட் இந்த மாதிரி அன்எத்திக்கலா பண்ணலாமா? ஏன்னா இதெல்லாம் எக்ஸார்பிடன்ட் டாக்ஸ் இல்ல, கனவுலையும் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு டாக்ஸ் பண்றாங்க. இப்படி ஒரு கவர்மெண்ட் சம்பாதிக்கிறது எத்திக்கலா? உண்மையிலேயே மிக மிக அறமற்ற செயல், இது அன்எத்திக்கலான விஷயம். அதனாலதான் சொல்றேன், இவங்க இந்த மாதிரி பெண்களுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு பாருங்களேன். பெண்களுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறோம், அப்புறம் புதுமை பெண் திட்டம் மூலமா பெண் குழந்தைகளுக்கு கொடுக்குறோம், தமிழ் புதல்வன் திட்டமா தமிழ் பசங்களுக்கு கொடுக்குறோம். இந்த மாதிரி சொல்றதுனுடைய காரணமே அவங்க ஏற்கனவே மிக மிக மோசமா பாதிக்கப்பட்டிருக்காங்க. குடும்பத்துல குடிச்சு அழியிறாங்களே, குடிக்க போறாங்களே, சமூகம் பாதிக்கப்படுதுன்னு சொல்லும்போது அவங்களை ஆசுவாசப்படுத்த உங்களுக்கு வேற வழியே தெரியலங்க. அப்ப அவங்களை நீங்க ஆசுவாசப்படுத்தணும், அவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணணும்னா நான் கொடுக்குறேனேம்மா அப்படின்னு அவங்க நம்புறாங்க. ஆனா இன்னைக்கு கிரவுண்ட் ரியாலிட்டி நான் சொல்றேன், உண்மையிலே அப்படி கிடையாது. இவங்க நினைக்கிற மாதிரி இந்த 1000 ரூபாய் திட்டமோ புதுமை பெண் திட்டமோ இவங்களுக்கு ஓட்டுகளை வாங்கி கொடுக்க போறது கிடையாது. இப்பயும் 2026 திமுகவுக்கு யாரு ஓட்டு வாங்கி கொடுப்பாங்கன்னா கூட்டணி கட்சிகளும் மீடியாக்களும் மட்டும்தான். என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் நான் சொல்றேன். கூட்டணி கட்சியும் மீடியாக்களும் இல்லை அப்படின்னா திமுகவினுடைய அந்த வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது குறைவா இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், எதிர்கட்சியினுடைய வலிமையற்ற தன்மை இன்னும் அவங்க ஸ்ட்ராங்கா இல்லைன்னு நான் ஃபீல் பண்றேன். அப்ப இந்த 3 புள்ளிகளும் இணைவதன் காரணமாகத்தான் இன்னைக்கும் திமுக உயிர்ப்போடு இருக்குது. இந்த 1000 ரூபாய் திட்டம் போய் சேர்ந்துருச்சு, பெண்கள் ஓட்டு போடணும்னு நினைக்காதீங்க. நான் இப்ப ரீசெண்டா மேல்மா போயிட்டு வந்தேன். அங்க நிலத்தை நீங்க கையகப்படுத்துறீங்க, புடுங்க போறீங்க. நில ஒருங்கிணைப்பு சட்டம் அப்படிங்கிறத கொண்டு வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சாதாரண விளைநிலங்களை கூட அவங்கள்ட்ட இருந்து உங்களால பிடிங்க ஒரு கார்பரேட் கையில கொடுக்க முடியும்னு சொல்றாங்க. உங்க கூடவே இருக்கிற பூ உலக நண்பர்கள் அமைப்பு சொல்றாங்க. பெரும்பாலும் அவங்க திமுகவோட பல விஷயங்களை பார்த்து ஆதரிக்கவும் செய்வாங்க. இந்த விஷயத்தை மிக கடுமையாக எதிர்த்து இருக்கிறாங்க. அவங்க எதிர்ப்பை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? நில ஒருங்கிணைப்பு சட்டத்தின் மூலமாக நீங்க நிலங்களை பண்றீங்க அப்படின்னா யார் கொடுக்க போறீங்க? அப்ப அங்க இருக்கிற மக்கள்கிட்ட நான் கேட்டிருக்கிறேன், என்னங்க உங்களுக்கு எல்லாம் பெண் விவசாயிகள் இருக்காங்க, 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, அப்புறம் இலவச பேருந்து கொடுக்குறாங்க. யாருங்க கேட்டா 1000 ரூபாய் கொடுக்குறாங்க இலவச பேருந்து கேட்டாங்கன்னு? ஏவா வேலு வீட்டுல இருந்து போய் நிலத்தை பிடிங்கி கொடுக்க வேண்டியது தானே, எம்எல்ஏ ஜோதி வீட்டு கொடுக்க வேண்டியது தானே அவங்க கேட்கறாங்க. அப்ப சாதாரண காமன் மேனுக்கு தெரியுது நீங்க கொடுக்கறது ஓட்டுக்காக தான் அப்படின்னு. நான் கொச்சலாம் படுத்தல, ரியாலிட்டியே நான் பேசுறேன். நீங்க அதன் மூலமாக அவங்களுடைய வருமானம் உயர்ந்துங்கன்னா ரெண்டாவது விஷயங்க. பட் உங்களுக்கு அந்த ஓட்டுக்காக தான் நீங்க கொடுக்குறீங்க. காசு வருமானம் ஏன் உயர போகுது? நீங்க அவங்க கிட்ட 4000 ரூபாய் பிடிக்கிட்டு 1000 ரூபாய் கொடுக்குறது. அதான் சொல்றேன். இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, பொதுவா அந்த 1000 ரூபாய் கொடுக்கறதுனாலையும் இலவச பேருந்து கூட நான் வந்து வரவேற்கிறேன். இலவச பேருந்தின் மூலமாக ஒரு சைக்கிள் ஆஃப் எக்கானமி வந்து கிரியேட் ஆகும் நம்புறாங்க. ஒரு குட்டி குக்கிராமத்துல கொய்யா பழம் விற்கிறவங்களோ ஒரு மாங்காய் விற்கிறவங்களோ அது மூலமா ஒரு வெளியில வந்து சிட்டியில கொஞ்சம் வருமானம் பண்ணிட்டு வரும்போது ஒரு டோட்டல் எக்கானமியை வந்து ஒரு கிரியேட் பண்ணும். அதெல்லாம் நான் மாற்றுக்கிறது இல்லை. பட் ஆனா நீங்க இதை கொடுப்பதன் மூலமாக டாஸ்மாக் ஓபன் பண்ணி வச்சிருக்கீங்க பாத்தீங்களா, அதை நீங்க வந்து டைலூட் பண்ணதுக்காக நீங்க கொடுக்குறீங்க நான் நினைக்கிறேன். நான் எப்படி பாக்குறேன்னா, ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கவர்மெண்டோட வேலை என்ன? அதை வந்து கவர்மெண்ட் அது கிடையாது. இது பண்றது கவர்மெண்டோட வேலை கிடையாது. ஒரு 1000 ரூபாய் கொடுக்கறது வந்து நீங்களும் பண்ணலாம், நானும் பண்ணலாம். அப்போ கொஞ்சம் மக்களுக்கு வந்து சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம்னா 4 பேருக்கு நான் கொடுக்கலாம், நீங்க ஒரு 4 பேர் கொடுக்கலாம், எல்லாரும் அந்த மாதிரி கொடுத்து இது யாருனாலும் பண்ணலாம். பட் கவர்மெண்டோட வேலை என்னன்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ணணும், ஹெல்த் கேரை ப்ராப்பரா இருக்கணும், எஜுகேஷன் ப்ராப்பரா இருக்கணும், இந்த விஷயங்கள்லாம் இன்வெஸ்ட் பண்ணணும். நீங்க 1000 ரூபாய் மாசம் இப்படி கொடுக்குறீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவு பெரிய பேர்டன். ஸோ நேச்சுரலா என்ன ஆகுது, இன்ஃப்ரா நம்மளால பில்ட் பண்ண முடியல. இன்னைக்கு பார்த்தோம்னா ஹெல்த் கேர்ல ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு, எஜுகேஷன்ல ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. இப்போ ப்ராப்பரான இன்ஃப்ரா நமக்கு இல்லைன்னா நேச்சுரலா பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் இங்க வரமாட்டாங்க. நம்ம ஃபியூச்சர்ல நம்ம எக்கானமி பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நிறைய யங்ஸ்டர்ஸ் இப்போ படிச்சுட்டு இருக்காங்க, எல்லாருமே இன்ஜினியரிங் படிக்கிறாங்க. பட் அவங்களுக்கு நமக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க முடியல. ஜொமேட்டோல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, டெலிவரி பாய்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் மாறணும்னா கரெக்டான இடத்துல பணத்தை இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம மாசம் இந்த மாதிரி பணம் கொடுக்கும்போது எங்க ஆக்சுவலா கவர்மெண்ட் செலவழிக்கணுமோ அந்த இடத்துல செலவழிக்காம இருக்காங்க. ஸோ அதுவும் ஒரு பெரிய ப்ராப்ளம். இல்லை, ஆக்சுவலி நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, அந்த விஷயம் வந்து எங்க போய் ரியாக்ட் ஆகும் தெரியுங்களா? இன்னைக்கு என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, தமிழ்நாடு எல்லாத்துலயுமே டாப்ல இருக்குது, அது எல்லாத்துக்குமே வந்து இவங்க தான் காரணம்ன்ற மாதிரி சொல்றாங்க. பட் தமிழ்நாடு நேச்சுரலாவே இந்த மண்ணின் குணம், இந்த மக்களின் குணம் அப்படிங்கிறது ரொம்ப குரோத்தாக தான் இருந்துகிட்டு இருக்கு. என்னைக்குமே நம்ம பின்னாடி இருந்ததே கிடையாது. தமிழ்நாட்டை நீங்க பீகாரோட ஒப்பிடுங்கன்னு சொல்றாங்கல்ல, எப்ப வேணா ஒப்பிட்டு பாருங்க, எப்பவுமே நம்ம மேலதான் இருந்திருக்கிறோம். தமிழ்நாடு ஆந்திராவோட ஒப்பிடு எப்பவுமே நம்ம மேலதான் இருந்திருக்கிறோம். தமிழ்நாட்டை நீங்க மற்ற ஊபியோட ஒப்பிடு எப்பவுமே மேலதான் இருந்திருக்கிறோம். நாட் ஒன்லி ஆன் டிஎம்கே இல்லை, காங்கிரஸ் கூட மேலதான் இருந்திருக்கிறோம். அதுக்கு முன்னாடி மேலதான் இருந்திருப்போம். அது இந்த ஜீனோட கல்ச்சர். அது ஆக்சுவலி நம்ம எப்பயுமே ஒரு முற்போக்கா சிந்திக்கக்கூடியவங்க, நம்ம வந்து நல்லா செயல்படக்கூடியவங்க, உழைக்கும் வர்க்கம் நம்மகிட்ட ரொம்ப அதிகமா இருக்கிறாங்க. பெண்கள் அதிகமா உழைப்புல ஈடுபட்ட ஒரு சமூகம் தமிழ் சமூகம். ஏன்னா தாய் வழி சமூகம் தான் வந்திருக்கிறோம். அப்ப நம்ம அதுல ஏற்கனவே இருந்ததன் காரணமா ஒரு பெரிய விஷயமா நான் பார்க்கல. ஆனா இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா,
முன்னேற்றத்துக்கு காரணமே இவங்க மட்டும்தான்ற மாதிரியான ஒரு பிம்பத்தை உருவாக்க முயற்சி பண்றாங்க. பட் அது கிரவுண்ட் லெவல்ல எடுபடாம போக வாய்ப்புகள் நிரம்ப அதிகமா இருந்துகிட்டு இருக்கு வரக்கூடிய காலகட்டங்கள்ல. ஏன்னா ஒரு மருத்துவத்துறையில இருக்கிற அவங்க கேட்கறாங்க, இவ்வளவு வேக்கன்சி இருக்குதுங்க, 400 பேஷண்ட ஒரு மருத்துவர் பாக்குறாரு, 100 பேஷண்ட் ஒரு மருத்துவர் பாக்குறாரு, எப்படிங்க சாத்தியம்னு கேட்கறாங்க. பணத்தை அங்கல இன்வெஸ்ட் அப்போ என்னன்னா அங்க நீ இன்வெஸ்ட் பண்ண மறுக்கிறீங்க. ஆசிரியர் போராட்டம் பண்றான், எங்களுக்கான பேராசிரியர் ஊதியத்தை கொடுக்க மறுக்கிறாங்கன்னு. அங்கேயே இன்வெஸ்ட் பண்ணாம விட்ட அரசு மருத்துவமனைகள் எல்லாமே எனக்கு தரமா இருக்குதா? நான் அரசு மருத்துவமனை குறை சொல்லல, நானே என்னுடைய குழந்தை அரசு மருத்துவமனை தான் பெற்றெடுத்தேன். ஆனா அந்த அரசு மருத்துவமனைகளாக இருக்கட்டும் எல்லாமே சூப்பரா நீங்க மாறிச்சு நினைக்கிறீங்களா? நீங்க இல்லையே. அப்ப அங்க இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் நீங்க ஏன் பண்ண மறுக்கிறீங்க? இன்னைக்கு கூட அமைச்சர் மாசுவான நிறைய பேர் கோமா இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஏன் கோமா இருக்கிறாங்க தெரியுமா? அவர் போற பல இடங்கள்ல மருத்துவர்கள் ஆப்சென்ட் ஆகுறாங்க, டைமிங்க்கு வர்றது கிடையாது. ஏன் இதே கத்தி குத்துவாங்க மருத்துவர் பாலாஜி அவர்கள் காவேரி ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்றவர் தானே. நேச்சுரலா நீங்களே யோசிச்சு பாருங்களேன். எப்பவுமே இப்போ ஒரு 2 hours நீங்க ஒரு இடத்துல வெயிட் பண்றீங்க, ஒரு ஆஃபீஸ்ல வெயிட் பண்றீங்கன்னு வச்சுப்போம், நம்மள அறியாமலே நமக்குள்ள கோவம் பில்ட் ஆக ஆரம்பிச்சிடும். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல நார்மலாவே நீங்க 1 to 2 hours வெயிட் பண்ண வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். அதே மாதிரி டாக்டர் சைட்ல இருந்து பார்க்கும்போது அவங்களோட ப்ரெஷரை யோசிச்சு பாருங்க. சுத்தி ஏகப்பட்ட கூட்டம், அந்த கிரௌடை மெயின்டைன் பண்றதே கஷ்டம். சோ அப்ப நேச்சுரலா அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்? அவங்களும் கோவத்துல தான் இருப்பாங்க. நான் திருப்பி சொல்றேன், இதை நிறைய பேர் எங்கிட்டயே பேசினவங்க மருத்துவர்கள் பக்கமா திருப்புறாங்க. அதாவது மருத்துவர்கள் தான் தவறா இருக்கிறாங்க, மருத்துவர்கள் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணக்கூடாதுன்றாங்க. அது ஒரு பார்ட்டு தான், 2 சைடுமே. அதான் அது ஒரு சின்ன பார்ட்டு தான். மருத்துவர்கள் ரியாக்ட் பண்றதுக்கு ஒரு சின்ன பார்ட்டு தான். ஆனா எது ரொம்ப பெரிய விஷயம், அரசு சரியான ரீதியில சரியான விகிதத்துல மருத்துவத்துறைக்கான ஆட்களை கொடுத்திருந்தாங்க, செவிலியர்கள் இருக்கிறாங்க, ஊதியத்தை கொடுத்திருந்தாங்க, இன்ஃப்ராவை டெவலப் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஏன் இந்த பிரச்சனை வருது? அப்ப ரூட் என்னன்னு நீங்க பார்க்கணும்ல. ரூட் அரசு கிட்ட தான் இருக்குதுன்ற. அரசு மருத்துவத்துறையை சரியா கவனிக்காம விட்டுருக்காங்க. அதன் மூலம் உளவியல் பிரச்சனை உருவாயிருக்குது. அந்த உளவியல் பிரச்சனை தாக்கம்னா கிரவுண்ட் லெவல்ல ஒருத்த கத்தி எடுத்துட்டு வரான். அப்ப நீங்க ரூட் லெவல்ல இருந்து சும்மா கீழ இருந்து பிரச்சனையை பார்க்க முடியாது. இப்ப நீங்க என்னன்னா சரியான விஷயங்கள் பண்ணலன்னா 2 சைடும் டென்ஷன்ஸ் இன்க்ரீஸ் கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆகும்போது பீக் ஏதோ ஒரு பாயிண்ட டச் பண்ணிடும். டாக்டர்ஸும் கோவத்துல ஏதாவது ஒன்று பேசிடுவாங்க, பேஷண்ட்ஸும் பார்த்தோம்னா ஏற்கனவே டென்ஷன்ல தான் இருப்பாங்க, சர்வீஸ் சரியில்லை அப்படின்றத டென்ஷன் பில்ட் ஆகிட்டே இருக்கும். ஒரு பாயிண்ட்ல இமோஷனலான இடம் அது. ஹாஸ்பிட்டல்ன்றது இமோஷனலான ஒரு இடம். அது ஏதாவது தப்பு நடந்ததுன்னா இந்த மாதிரி விஷயங்கள் ட்ரிகர் ஆகும். அஃப்கோர்ஸ் நீங்க சொன்னது போல 10 பேர் பார்க்க வேண்டிய வேலையை ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காரு. ஸோ எல்லாரையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணவே முடியாது, டெஃபினட்டா பண்ண முடியாது. ஸோ இது ஓவராலா நம்ம பில் பண்ணணும், சரி பண்ணணும் நிச்சயமா. இதனாலதான் ஆக்சுவலி இது எல்லாமே லீட்ஸ் டு லா அண்ட் ஆர்டர் இஷ்யூவா மாறி நிக்குதுன்னு நம்ம சொல்ல வரோம். அப்போ ரூட் எங்க தலைமையில இருக்கிறவங்கள்ட்ட இருந்து அந்த விஷயத்தை கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணாங்க அப்படின்னா இங்க சரியாகும் அப்படிங்கறதா நம்மளுடைய பார்வையா இருக்குது. கண்டிப்பா. அடுத்த நிகழ்ச்சியில அடுத்த தலைப்புல சந்திக்கலாம். நன்றி. நன்றி.